பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தல், அந்த விவகாரம் கொஞ்சம் கொதிப்பு நிலை அடங்குவதற்குள்ளேயே கோவையில் இன்னொரு பெண் கடத்தல் அப்படின்ற சம்பவம் பெருசாக எடப்பாடி பழனிசாமியிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது, காவல்துறை மீது பயமே இல்லை, அச்சமே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் வந்திருந்தது. ஆனால் அது சம்மந்தமான எந்த செய்தியும் இன்றைக்கி பேப்பரில் இப்போ எதுலேயுமே இடம்பெறலையே. அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை கோயம்புத்தூரில், அதுவும் இந்த 2 நாள் நடந்த சம்பவத்துக்கு பின்னர் நடக்கக்கூடிய ஒரு செய்தி, அப்படியான செய்தியே சிங்கிள் கால நியூஸ் கூட இல்லாத அளவுக்கு போயிருக்கு. என்ன காரணம் சார்? நேற்று காலை வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு நண்பர் எதிரே வந்தார். ஸ்க்ரோலிங்கில் பார்த்தங்க, கோயம்புத்தூரில் ஒரு பெண் கடத்தல்னு செய்தி வருது அப்படின்னு. அதன் பிறகு சின்ன அலுவலகத்துக்கு வந்த பிறகு டிவியில் பார்க்கும்போது தான் ஒரு பெண் கடத்தல்னு ஒரு பிக் பிரேக்கிங் எல்லாம் போட்டாங்க. ஒரு சேனல் போட்டோடனே எல்லா சேனலும் அந்த செய்தியை பெரிய அளவில் ஃப்ளாஷ் பண்ணாங்க. உண்மையிலே நமக்குமே ஒரு அதிர்ச்சி தான். கோயம்புத்தூரில் சில நாட்களுக்கு முன்பாக விமான நிலையத்துக்கு பின்னால் இருக்கிற இடத்துல ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி ரொம்ப ஒரு கொடூரமான முறையில் அவருடைய ஆண் நண்பரை தாக்கிய அந்த சம்பவம், அதன் பிறகு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேர் பிடிபட்டது, அவருக்கு முட்டிக்கு கீழே சுடப்பட்ட செய்திகள்லாம் படித்த பிறகு இப்படி ஒரு கடத்தல் சம்பவம் கோயம்புத்தூரில் அடுத்த சில நாட்களில் நடக்கிறது என்றால் உண்மையிலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்த அறிக்கையின் போல் காவல்துறை மீது கொஞ்சம் கூட யாருக்கும் பயமே இல்லை, குற்றவாளிகள்லாம் காவல்துறையை மதிக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் எல்லோரும் எண்ணியிருப்பார்கள். இதில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒரு பெண் கடத்தல் என்று ஃப்ளாஷ் நியூஸ் வருது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யார் செய்தியை முந்தி தருவது என்ற ஒரு அறிப்பு இருக்குல்ல, அது ஒரு வகையான அழுத்தம் நிருபர்கள் மீது விழுகிறது. இந்த சேனலில் ஒரு செய்தி வந்தால் அடுத்த சேனல் தலைமையில் இருக்கிறவங்க அந்த ஊர் நிருபரை கூப்பிட்டு, என்னையா இப்படி ஒரு செய்தி அவன் போடுறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. அது இயற்கையாக இருக்கிறதா. ஆனால் இந்த மீடியாக்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, அதுதான் ரொம்ப பிரதானமான விஷயம். பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற இந்த பரபரப்பு, நொடிக்கு நொடி விறுவிறுப்பு, தங்களுடைய சேனலுக்கு ஒரு ரேட்டிங் வேண்டும், இப்படியெல்லாம் ஆசைப்படுகிற அந்த நிறுவனங்கள், அந்த நிறுவனத்தில் இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகம் அப்படி தான் இருக்கும், நம்ம பரபரப்பை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சாவு வீட்டில் கூட ஒரு ஜோக் வரும். ஒரு மாலை போட வருகிற அந்த ஆன்டி ஹீரோ பார்த்த உடனே அழுது கொண்டிருக்கிற, அதாவது கணவன் இறந்து விட்டு அப்படியே துன்பப்படுகிற அந்த காட்சியை காட்டுவாங்க. அந்த மனைவி கண்ணை தொடச்சிக்கிட்டு, தம்பி நீங்கள் அந்த சினிமாவில் நடிச்சிங்க, நீங்கள் தானே அது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சினிமாவில் மீடியாவை பரிகாசம் செய்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு மீடியா இருக்கிறது. நம்ம பல்வேறு விஷயங்களை பேசுகிறோம். ஒரு பிரபல சினிமா புகழ்பெற்ற இயக்குனர்கள், நடிகர்கள், காமெடி நடிகர்கள், அவங்களாம் இறந்த பிறகு அந்த வீட்டில் போய் இவங்க மீடியா காட்டுற அந்த காட்சிகள், இடுகாட்டில் போய் அவங்க இறுதிச் சடங்கு செய்கிற அந்த நிகழ்ச்சி, மண்ணில் குழியில் வச்சு தள்ளி அங்கே அந்த கூட்டம் ஆடுறத கூட ஒளிபரப்புகிற இந்த காட்சியெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் மீடியாவுடைய உச்சபட்ச அக்கிரமம், அநியாயம். இது ஒரு பக்கம். இந்த கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு வந்துடுறேன். இதில் பெண் கடத்தல் என்ற செய்தி வந்த பிறகு அரசியல்வாதிகள் அறிக்கை விடுவது தவிர்க்க முடியாது. அவங்களுக்கு பல்வேறு சோர்ஸ் இருந்தாலும் மீடியாவில் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க அறிக்கை விடுறாங்க. இந்த சம்பவம் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் 7ஆம் தேதி எல்லா டிவியிலும் பிரேக்கிங் நியூஸ், இன்றைக்கி 8ஆம் தேதி எந்த பேப்பர்லேயும் செய்தி வரல. ஆச்சரியமாக இருக்குது. சம்பவம் நடந்து 6ஆம் தேதி, 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் பிரேக்கிங். 8ஆம் தேதி எந்த பத்திரிகையிலும் சிங்கிள் காலம் கூட இல்லை. அந்த சம்பவம் குறித்து, அது என்ன சம்பவம், அது உண்மை அல்ல, கடத்தல் அல்ல, ஒரு குடும்ப சண்டை அப்படின்னு தான் சொல்லலாம்ல, ஒன்றுமே இல்லை. அப்போ நேற்று நீங்கள் போட்ட பிரேக்கிங் நியூஸை இன்றைக்கி என்ன மாதிரியான காட்டுறீங்க? அப்போ மக்களுக்கு கடத்தல்ன்ற செய்தி மட்டும் பதிந்திருக்கும். அப்போ இன்னொரு சம்பவம் நடக்கும்போது, கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு கடத்துனாங்கப்பா, கண்டே பிடிக்கலப்பா, இது வரைக்கும் பேப்பர்லேயும் வரல, டிவிலையும் வரலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு மனநிலையை மக்களுக்கு ஏன் சுமத்துறீங்க? சம்பவம் ஒரு வெத்து சண்டை, குடும்ப சண்டை.
இந்த குடும்ப சண்டைக்காக இல்லை இப்போ இந்த ஆட்சி ஊடகங்களில் வருது. ஆனால் அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் இந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்தனால உடனே அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை மீடியா சந்திக்கிறாங்க. ஒரு மீடியா தனியாக எடுத்து போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கடத்தல்ன்ற கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த காரோடைய ஃபுட்டேஜை மட்டும் சிசிடிவியில் ஒன்று கிடச்சிருக்குது, அவ்வளவுதான். அந்த காருக்குள்ளே யார் இருந்தாங்க, இல்லை அதில் பெண் இருந்தாங்களா, இப்படிலாம் நிறைய அந்த ஃபுட்டேஜை வச்சு ஒன்றும் அனுமானிக்க முடியல. ட்ரேஸ் அவுட் பண்ணுறோம், அதிகாரப்பூர்வமாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல. அதனால் இந்த தகவல் குறித்து பெருசாக ஒன்றும் தெரியலன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அதுக்குள்ளே அரசியல் கட்சிகள்லாம் செய்தியை வைத்துக்கொண்டு கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கே அந்த விவரம் முழுசாக தெரிலன்னா எப்படி மற்றவங்களுக்கு அது செய்தியாக எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும், உண்மை இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஏன் மீடியா சேகரிக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான், அதாவது ஒரு வதந்தி வரும், சில நேரங்களில் அது வதந்தியாகவே போயிடும். ஆனால் வதந்தி மாதிரி வரும், அது உண்மையாக கூட இருக்கும். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வதந்தியே செய்தியாகவே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க மீடியாவில். வதந்தின்னு சொல்லியாச்சுன்னா அது எப்படி செய்தியாகும் அப்படின்றது தான் இல்லை. நான் தகவலாக இருக்குது. நான் தினமலர் பத்திரிகையில் பெரும்பாலான வருடங்களில் கிரைம் ரிப்போர்ட்டிங் தான். அசம்பிளி பொலிட்டிக்கல் கவரேஜ் என்பது தனி, அந்த நேரத்துக்கு போகும். அதிகமாக கிரைம் பீட், இந்த அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பீட் சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் பீட், பொலிட்டிக்கல் பார்ட்டி பீட்டு, அசம்பிளி பீட்டு, இப்படி அது மாதிரி கிரைம் பீட்னு சொல்லுவாங்க. இந்த கிரைம் பீட் கவரேஜில் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். பெண் காணவில்லை அப்படின்னு காலையில் எல்லா நிருபர்களுக்கும் செய்தி வரும். ஏன்னா முதல் நாளே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. மறுநாள் காலையில் டிஎஸ்ஆர் டெய்லி ரிப்போர்ட்ஸ்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸில் ஐஎஸ்க்கு வரும். அந்த ஐஎஸ்ஸை பயன்படுத்தி கொண்டு நிருபர்கள் செய்தி சேகரிப்பார்கள். ஒரு பெண் கடத்தலோடனே அந்த ஸ்டேஷனுக்கு ஓடி போவாங்க. நிருபர்கள் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு ஓடி போவாங்க. அங்கே போய் யார் புகார் கொடுத்தார்கள் அந்த புகாரை வாங்கி பார்ப்பாங்க. இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா மட்டுமல்ல, எலக்ட்ரானிக் மீடியாவும் அந்த ஸ்டேஷனுக்கு வருவாங்க. வந்து அந்த சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் தான் புகார் கொடுத்தீங்களான்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, தயங்குவாங்க. காரணம் காதல் பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண்ணாக இருக்கும். ஸோ அது தயங்குவாங்க. காதல் பிரச்சனை என்றால் மீடியாவுக்கு நியூஸ் கிடையாது. ஒரு சின்ன பிட்டு போட்டுட்டு ஒதுங்கிடுவாங்க. ரொம்ப பிட்டு நியூஸ் தான். பெண் காணவில்லை, அது ஓடி போனதாக சொல்கிறார்கள் அப்படின்னு தான் முடிச்சிடுவாங்க. ஆனால் கடத்தல் அப்படின்போது இது ஒருவேளை காதல் விவகாரமாக இருக்கலாம் அல்லது வேறு விவகாரமாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்கன்னு வச்சுங்க பேரண்ட்ஸு. அப்போ தான் செய்தி பெருசாகும். மாலை பத்திரிகைகள் பெருசாக போடுவாங்க. மறுநாள் காலை பத்திரிகைகளில் பார்த்திங்கன்னா அது சின்னதாகும். இந்த காதல் விவகாரம் தான். இப்படியெல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன் செய்வதற்கு பத்திரிகையாளர்கள் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு போவாங்க. அங்கே இருக்கிற புகார் கொடுத்துருந்தால் அந்த வீட்டுக்கே போய் விசாரிப்பார்கள். இது நடைமுறை. இன்றைக்கி அப்படி எந்த நடைமுறையும் கிடையாது. காதுக்கு வந்ததா உடனே மேலே சொல்லு, போடு ஃப்ளாஷு, பிரேக்கிங் நியூஸ், ஜஸ்ட் நியூஸ் போட்டு பரபரப்பாக்கு. இதுதான். இதில் இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். இந்த கோயம்புத்தூரில், இந்த கோயம்புத்தூர் ஏஜி புதூரிலிருந்து இருகூர் செல்லும் சாலையில் ஒரு வெள்ளை நிற i10 காரில் ஒரு பெண் கடத்தப்பட்டார். இதுதான் செய்தி. இப்படி தான் போலீஸுக்கு மெசேஜ் வருது. அதை வச்சு தான் மீடியா போடுறாங்க. இல்லை, இந்த செய்தி எங்கேருந்து மீடியாவுக்கு கிடைக்குது அதை சொல்கிறேன். கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்கு உட்பட்ட ஏஜி புதூர் அப்படின்ற இடத்துலேருந்து இருகூர் அப்படின்ற போகிற இடத்துக்கு ஒரு இடத்துல அபிராமி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வாசல்லேருந்து ஒரு சம்பவம் நடந்ததாக கண்ட்ரோல் ரூமுக்கு புகார் வருது. என்னென்னா, அந்த இடத்துலேருந்து யாரோ ஒரு பெண் கடத்தப்பட்டதாக சாலையில் நடந்து போகிற பெண் பார்த்து பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு சொல்லி, அந்த அம்மா அங்கே இருக்கிற லோக்கல் ரிட்டையர்டு எஸ்ஐ குணசேகரன் அவருக்கு சொல்லி, அந்த ரிட்டையர்டு எஸ்ஐ குணசேகரன் சிட்டி கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி இந்த அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் வாசலில் ஒரு வெள்ளை நிற i10 கார் இருந்தது, வண்டி நம்பர் கவனிக்க முடியல, இதனால் கடத்தப்பட்டதாக அங்கே சொல்கிறாங்கன்னு. உடனே போலீஸ் அங்கே வராங்க. அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் வாசலில் இருக்கிற அந்த கம்பெனி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது ஒரு பெண் அலறல் சத்தம் கேட்டதாக சொல்கிறார்கள். அந்த வீட்டில் எல்லாம் விசாரிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில். ஆமாங்க, ஒரு பெண்ணை காருக்குள்ளே தள்ளுனாங்க, தள்ளி கொண்டு அப்புறம் கார் ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு. இதுதான் சம்பவம். இதன் பிறகு போலீஸாருக்கு தலை சுற்றி போய்விட்டது. சரி, சிசிடிவி ஃபுட்டேஜில் கார் கிளம்புற சத்தம் கேட்குது, அலற சத்தம் கேட்குது. ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வாய்ஸ் ரெக்கார்டிங் இதுவும் இருக்குது. ஸோ வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் இந்த வாய்ஸில் இருக்கிறதால சரி கடத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்பி
போலீஸார் தேடுகிறார்கள். சம்பவம் நடந்தது 6:50 மாலை 6ஆம் தேதி மாலை 6:50க்கு சம்பவம் நடந்தது. அப்புறம் அங்கங்கே தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல, விட்டுறாங்க. மறுநாள் காலையில் கம்ப்ளைண்ட் வந்தால் பார்க்கலான்னு விட்டுறாங்க. காலையில் கம்ப்ளைண்ட் வரல. அதுக்குள்ளே 9:30 பிரேக்கிங் நியூஸு. 10 மணிலிருந்து போலீஸார் தேடுகிறார்கள். அந்த வழியாக ஏஜி புதூர் வழியாக இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கட் ஆயிடுது. கார் போன தடம் தெரியல. இரவு வேலை என்பதால் அந்த நம்பர் பிளேட் தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒண்டிப்புதூர், கோயம்புத்தூரில் அவுட்ஸ்கட்ஸ், அதாவது கோயம்புத்தூருக்கு வெளியே இருக்கிற சவுடேஸ்வரி நகர், காமாட்சி அம்மன் நகர் வரைக்கும் அந்த கார் தெரிகிறது. அதன் பிறகு கார் போன இடம் தெரியல. உடனே இந்த 2 ஏரியாக்களிலும் 10 மணிலிருந்து 4-5 போலீஸார்கள் வீடு வீடாக கதவை தட்டி ஒரு i10 கார், ஒயிட் கலர் கார் பார்த்தீங்களா, இந்த வண்டி யாருன்னு கேட்குறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வாசலில் ஒரு ஒதுக்குப்புறமாக கட்டப்பட்ட வீடுகள் அங்கங்கே இருக்குது. அங்கே ஒரு கார் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த காரில் போய் விசாரித்தா இந்த கார் எங்களுதுங்கிறாங்க. அங்கே போய் விசாரித்து இந்த கார் வந்து இந்த அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் கிட்ட நின்றுட்டு இருந்த காரா, நேற்று அந்த பக்கம் வந்துச்சா, ஆமாம் நாங்கள் தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நேற்றுலேருந்து ஒரே கலபரமாக இருக்குது இந்த காரை பற்றி. டிவி பார்க்கலையா, வாட்ஸ்அப் செய்தி பார்க்கலையா, இன்ஸ்டாகிராம் பார்க்கலையா, யூடியூப் பார்க்கலையான்னு அவர் கேட்குறாரு. என் காரில் நான் வீட்டுக்கு வந்து நிறுத்திட்டேன், நான் பேப்பரை பார்க்கல, டிவி பார்க்கல, இதெல்லாம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்க ஊரே பற்றிக்கிட்டு எரியுது, உங்களுக்காக எதிர்கட்சியெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, போலீஸ் கேட்குறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. என் காரை பற்றி நீங்கள் விசாரிக்கிறீங்க பாருங்க. அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் வாசலில் உங்கள் கார் நிற்குது, யாரோ அந்த காரில் பெண் கடத்தப்பட்டதாக செய்தி வந்திருக்குதுன்னா, நானும் என் வீட்டுக்காரையும் சண்டை போட்டோம், இதெல்லாம் விசாரித்து வந்துட்டீங்க, இதெல்லாம் புகார் எவன் சொன்னான், நான் புகார் கொடுத்தேனா, யார் புகார் கொடுத்ததுங்க? அவருக்கு விவரமே தெரியல. இத்தனை பரபரப்பு நடந்து டிவிக்களில் ஃப்ளாஷ் நியூஸ் வந்து, பிரேக்கிங் நியூஸ் வந்து, அவருக்கு ஒன்றுமே தெரில. எத்தனை மணிக்கு? மறுநாள் 6:55 7 மணிக்கு நெருக்கி இவங்க போகிறது 5 மணிக்கு, 7ஆம் தேதி மாலை 5 மணிக்கு. உடனே அந்த அம்மா வீட்டிலேருந்து வெளியே வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் வந்து பயப்படுறாங்க. இல்லை, இந்த வண்டியில் காரில் ஏதோ பெண் கடத்ததாக செய்தி வந்தது, உங்கள் வீட்டுக்காரர் கேட்டால் ஒன்றுமே தெரியல. ஏங்க அந்த காரில் நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்தோம், அந்த அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் கிட்ட நின்று சண்டை போட்டோம், அதை எதுக்கு விசாரிக்கிறீங்கன்னு அந்த அம்மா. போலீஸுக்கு தலை சுற்றுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சம்பவமே. இல்லை, அந்த அம்மா டீ குடிச்சிட்டு பேக்கரியில் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வந்தோன்னு வேறு சொல்கிறாங்க. ஆமாம், இதை விட கொடுமை. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க போலீஸு அந்த அம்மா கிட்ட, இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, உங்கள் முகத்தை மறைச்சிடுறோம் சொல்லுங்கன்னு. இந்த சம்பவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி செந்திலுக்கு இடையே நடக்கிற வாழைப்பழ காமெடியை விட பவர்ஃபுல் காமெடி. நம்ம மீடியாக்கள் இதையெல்லாம் மிஞ்சி, அதாவது இந்த காமெடிக்கெல்லாம் மிஞ்சி செய்தி வெளியிடுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நம்ம சொல்லுது, நாங்கள் எல்லாம், இவர் வந்து ஈபியில் ஒர்க் பண்ணுறார், யார் இந்த நபர், இந்த மனைவி மகன் எல்லோரும் சேர்ந்து ஏஜி புதூருக்கு போய் சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறார்கள். வரும்போது அந்த அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் கொஞ்சம் முன்னாடி ரோட்டில் சீத்தாப்பழம் விற்கிறாங்க. சீத்தாப்பழத்தை பார்த்தோன்னே இந்த சீத்தாப்பழம் வாங்கி கொடுங்கன்னு மனைவி கேட்க, அவர் ஏண்டி அங்கே ஏஜி புதூர்லேயே வந்து சூப்பர் மார்க்கெட்டு கடைங்களாம் இருந்தது, அங்கேயே வாங்கியிருக்கலாம்ல, இப்போ இந்த இடத்துல வந்து பழம் வாங்கி கொடுன்றிய, உனக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்குறாரு. உடனே இந்த அம்மா, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு இது இந்த சுகத்தை கூட காண முடியலையா, இந்த சண்டை, சீத்தாப்பழம் வாங்குங்க, இல்லாட்டி காரை நிறுத்துங்க, நான் காரை இறங்கி தரப்பேன், காரை தரப்புன்னு இந்த டோரை பிடிச்சி இந்த அம்மா உழுக்குது. உடனே அவர் பயத்தில் இந்த அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் கிட்ட வந்து சர்றன்னு பிரேக் அடித்து நிறுத்துகிற இந்த காரை திறக்கிறதுக்கு இந்த அம்மா முயற்சிக்க, அவர் டிரைவிங் சீட்லேருந்து வெளியே வந்து ஓங்கி ஒரு அடி, யார் மனைவிக்கு கணவன் அடிக்கிறார், பதிலுக்கு கணவனை மனைவி அடிக்கிறார். இந்த காட்சி தான் அந்த நேரத்தில் அந்த எதிர்பக்கமாக சாலை வழியை சென்ற ஒரு பெண் பார்க்கிறார். இந்த பெண்ணை ஆண் அடிக்க, ஆண் பெண்ணை அடிக்க, இந்த சம்பவத்தில் தகராறு வந்து சத்தம் வருது. ஐயோ காப்பாற்றுங்கன்னு அந்த அம்மா கத்த, இதை பார்த்து அந்த அம்மா சாலையில் போகிறோம்மா, ஐயோ காப்பாற்றுங்க ஒரு பொண்ணு கடத்துறாங்கன்னு அந்த அம்மா கத்த. இதுதான் கெலேபுரம். அப்புறம் காரில் ஏறி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இது போலீஸில் ஒன்றும் இது புதுசு கிடையாது. இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் விசாரிக்கிறார்கள். இப்படி ஒரு செய்தி வந்தால் போலீஸுக்கு பல பயிற்சிகள் கிடைக்கும். பாருங்கள், பல இடத்துல கேமரா வேலை செய்யலை,
பல இடத்துல கேமரா கட் ஆகிருக்கு, நம்பர் பிளேட்டு வந்து கண்டுபிடிக்க முடியலன்றதெல்லாம் இப்போ போலீஸ் வந்து இந்த இடத்துல கேமரா போட்டு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் மீடியாக்கள் செய்தி இந்த மாதிரி கடத்தல் செய்தி போலீஸ் மூலிமா வருது, கண்ட்ரோல் ரூமில் தகவல் கிடையாது போட்டிங்கல்ல, மறுநாள் சம்பவ இடத்துக்கு போய் இவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சார் அந்த வண்டி நம்பர் கிடச்சிதா, ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், அதோட சரி செய்தி இப்படி சம்பவம் சீத்தாப்பழத்துக்காக, ஒரே ஒரு சீத்தாப்பழத்துக்காக ஒரு பெண் கடத்தல், இது புருஷன் பொண்டாட்டி சண்டை, இது ஏன் நீங்கள் போட மாட்டீங்க? அப்போ என்ன அர்த்தம்? மறுநாள் இந்த செய்தி, நேற்று இப்படி ஒரு செய்தி பார்த்தோமே, கடத்தல் சம்பவம் உண்மையா, ஐயோ நாளைக்கு பெண்கள் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் விட்டதா? அப்போ இதுக்கெல்லாம் விடை தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு என்ன பதில்? நீங்கள் என்ன செய்தி கொடுக்குறீங்க? கடத்தல் செய்தி பொய்யினால் கொடுக்கலாம்ல, எதுவுமே கொடுக்கல. இதை நம்பி எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, பாஜக எம்எல்ஏ வான சீனிவாசன் அறிக்கை விட்டாங்க. அவங்களெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படி ஒரு செய்தி வந்தால் அரசியல்வாதிகள் அதில் அறிக்கை விடுறது தப்பே கிடையாது. ஆனால் மீடியாவுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? மறுநாள் கூப்பிட்டு நீங்கள் போய் விசாரிச்சிங்களா, சம்பவ இடத்துக்கு போனீங்களா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா? இதெல்லாம் மீடியா பொறுப்பு. இன்றைக்கி செய்தியும் போடல. அப்போ கடத்தல் செய்தி கடத்தலாகவே இருக்கிறது. ஒரு சீத்தாப்பழத்துக்காக பெண் கடத்தப்பட்டாரா? இந்த சண்டை என்ன? இந்த குடும்ப சண்டையை வச்சுக்கிட்டு உடனே இந்த அறிக்கையில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், அதே நாளில் இன்னொரு பெண் பணம் நகை பறித்து கொண்டு அனுப்பி வைக்கப்பட்டார்னு ஒரு செய்தி வரும் அன்புமணி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா. அது ஒரு கொடுமை. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெண் ஒரு ஆப், ஏதோ ஒரு பபுள் அப்படின்னு ஒரு ஆப் மூலயமா ஒரு ஆண் நண்பருடன் ஒரு வாரத்துக்கு முன்பு பழகுறது. ஒரு வாரத்துக்குள் அந்த ஆண் நண்பர் இந்த பெண்ணை கூப்பிட்டு உன்னை பார்க்கணுங்கிறார். சரி, அந்த பெண்ணை பார்த்தோன்னே வண்டியில் ஏற்றிக்கிட்டு கேரளா பார்டர் வாளையார் பகுதியில் போய் நிறுத்தி அந்த பெண் கிட்டுக்கிற பணம், மொபைல், நகையெல்லாம் பறிச்சுக்கிட்டு அனுப்புகிறார். இது கம்ப்ளைண்ட்டே ஆகலை. இந்த கம்ப்ளைண்ட் எப்போ நடந்திருக்க வேண்டியதுன்னா, கோவை விமான நிலையத்துக்கு பின் ஒரு பெண் துன்புறுத்தப்பட்டார்ல, பாலியல் துன்புறுத்தல், அதே தினத்தில் நடந்த சம்பவம். அந்த பெண் வீட்டுக்கு தெரிந்த அவமானம் சொல்லி கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. அப்புறம் அரசியல் போஸ்ட்டாக தெரிஞ்சு போலீஸே போய் கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. இப்போது போலீஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் மீடியாவில் வருகிற செய்திகள் நம்பி அரசியல்வாதிகள் அறிக்கை விடுறாங்க. ஆனால் மீடியாவுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? இதை மீடியாக்கள் ஏன் இப்படி பரபரப்பு கிளப்ப வேண்டும்? நீங்கள் இல்லைங்க ஒரு செய்தி வந்தால் அதை நாங்கள் அப்படியே விட்டுற முடியுமா? அது பின்னாடி உண்மையாக கூட இருக்கலாம்ல. உண்மை இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்களும் போலீஸாரோடு சேர்ந்து விசாரணை நடத்தணும்ல. சம்பவ இடத்துக்கு போய் தேடி பார்த்துருந்தா இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வந்திருக்கும். இனிமேல் மீடியாக்கள் ஒரு செய்தி வந்தால் அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் அவசரப்பட வேண்டாம். ஏன்னா அவசரப்பட்டால் அசிங்கம் தான் மிச்சம். குறைந்தபட்சம் அந்த செய்திகள் குறித்து அடுத்த தரவுகளை சேகரிப்பதற்கு ஒரு கிரைம் பீட்டில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் போய் சென்று விசாரித்தால் உண்மை நிலைமை தெரியும். இதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் பரபரப்பு கிளப்பி, அதாவது அமைதியாக இருக்கிற அந்த மக்களுடைய மனநிலையை, ஐயோ வெளியே போனாலே கடத்தல், பொண்ணுலாம் வெளியே அனுப்புறத வேண்டாமா, நம்ம பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்ற பயம் இருக்குல்ல, இது சமுதாயத்தில் விதைக்காதீர்கள். இப்போ இந்த சம்பவத்தில் ஒரு கார், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க, அங்கே எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு அம்மா பார்த்துட்டு யாரோ கடத்தப்படுறாங்கன்ற மாதிரி தகவல். அதை சரி சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளாமல் கடந்து போகாமல் அதை ஒரு ப்ராப்பராக காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இதில் உண்மையிலேயே பொதுமக்களுடைய பங்களிப்புன்றது பாராட்ட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்குது. ஏன்னா அந்த கல்ச்சர் வந்தாக்க இது மாதிரியான ஒருவேளை தவறாக இருந்தால் அது நடவடிக்கைக்கு உள்ளாகும், அப்படி ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்கும் அப்படின்றதெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. காவல்துறையும் இதில் முனைப்பு காட்டி இந்த அளவுக்கு தீவிரமாக இறங்கி விசாரணை நடத்தி இந்த விஷயத்தை வெளில கொண்டு வந்திருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றதுக்காக அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க முடியுமே தவிர, ஏன்னா மீடியாவில் செய்தி வந்ததுக்கப்புறம் இல்லை இது உண்மையாக பொய்யா, நாளை காலையில் பேப்பரில் வருமா வராதா அப்படின்னு வெயிட் பண்ண முடியாது. அப்படி வெயிட் பண்ணி அறிக்கை கொடுத்தாங்கன்னா அவங்க மேலேயும் விமர்சனம் வரும். பாருங்கள், ஒரு சம்பவம் நடந்து 24 மணி நேரம் கழித்து 15 மணி நேரம் கழித்து அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்ற சிக்கலும் வரும். இதில் என்னுடைய பங்களிப்பை கொஞ்சம் கரெக்டாக செய்யாமல் அந்த இடத்துல தவறுதலுக்கு உள்ளான நபர்கள் அப்படின்னு பார்த்தா மீடியாவோடைய பங்களிப்பு தான் அங்கே லேக் ஆகிருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதுதான் நான் சொல்கிறேன். மீடியா
சில ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகை துறையினர் எப்படி செயல்பட்டார்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே சென்னையில் பள்ளி மாணவி கடத்தப்பட்ட செய்தி வந்திருக்கிறது. சம்பவ இடத்து ஓடி போயிருக்கும். ஒரு டீ கடைக்காரர் மகள் காணவில்லை அப்படின்னு புகார் மாலை பத்திரிகையில் வந்துடுது. ஓட்டேரி சம்பவத்துக்கு போகும்போது அந்த பெண் உண்மையிலே கடத்தப்பட்டிருக்கிறார், யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டோம். அந்த செய்தி நாங்கள் பதிவு பண்ணோம். அவர் சம்பவ இடத்துல போய் கேட்போம்ல, 10 இடத்துக்கு போவோம் வருவோம்ல, அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் காணாமல் போய்விட்டது. தலைமை பதவியில் இருக்கிற செய்தி ஆசிரியர்கள் தங்கள் நிருபர்களுக்கு சொன்னோம், இப்போ பரபரப்பு கிளப்புறதோடு நம்ம வேலை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. தயவு செய்து ஸ்பாட்டுக்கு போய் நீங்களும் போலீஸோடு ஒத்துழைங்க, உங்களுக்கு புதிய தகவல் கிடைக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே இந்த 2ஆம் தேதி கோயம்புத்தூர் நடந்த சம்பவம் குறித்து பேசியிருக்கும் போது தமிழ்நாட்டில் பல பெண்களுக்கு எதிரான புகார்கள் வருகிறது. ஆனால் அந்த புகாரை விசாரிக்க முன்பு வாபஸ் பெறப்படுவது அல்லது புகார் கொடுக்காம ஒதுங்குவது. இந்த கேரளா பார்டரில் வாழையால் ஒரு பெண் கிட்ட நகை பறித்தார்கள் சம்பவம் அப்படி தான். அந்த பெண் புகாரை கொடுக்கல. அதனால் மீடியாக்கள் வெறும் பரபரப்பு மட்டும் கிளப்புவதல்ல, மக்களுக்கு என்ன செய்தி போய் கொண்டு போய் சேர்க்கணும், இந்த பாதுகாப்பான முறையில் எப்படிலாம் இருக்க வேண்டும், அதையெல்லாம் நீங்கள் தயவு செய்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி.